ஒரு மிகப்பெரிய மலையில இருக்கிற காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு வயசான தாத்தாவும் அவரோட குட்டி பேரனும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் காட்டுக்கு போய் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்ற இடம் மேடும் பள்ளமும் நிறைஞ்ச மலைப்பகுதின்றதுனால விவசாயம் செய்ய போதுமான நிலம் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க வேட்டையாடினா மட்டும்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்குன்ற நிலைமை இருந்துச்சு. அப்பதான் அந்த மலைக்கு அடியில இருக்கிற கிராமத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்க இருந்துச்சு. அதுக்கு இந்த மலை கிராமத்துல இருந்து எல்லாரும் போனாங்க. அந்த குட்டி பையனும் தாத்தாவும் கூடவே திருவிழாவுக்கு போனாங்க. அப்படி போறப்ப அந்த குட்டி பையன் ஒரு ரோஜா செடியை பார்த்தான். மலையில இந்த மாதிரி ரோஜா செடியை பார்க்காத அந்த பையனுக்கு அந்த ரோஜா ரொம்பவே அழகா தெரிஞ்சிச்சு. உடனே அந்த ரோஜா செடியை தன்னோட எடுத்துட்டு போகணும்னு அவங்க தாத்தா கிட்ட சொன்னான். உடனே அந்த தாத்தா ஒரு சட்டில் நிறைய மண்ணள்ளி அதுக்குள்ள அந்த ரோஜா செடியை வச்சு எடுத்துக்கிட்டாரு. திருவிழா நடந்து முடிஞ்சதும் எல்லாரும் தங்களோட மலை கிராமத்துக்கு போனாங்க. ரோஜா செடியை தன்னோட எடுத்துக்கிட்டு வந்த அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு வெளியிலேயே அந்த ரோஜாவை நட்டு வச்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரோஜா செடி பெருசா வளர்ந்துச்சு. அதை பத்தியம் போட்டு நிறைய செடி வச்சு நிறைய ரோஜா செடியை வளர்க்க ஆரம்பிச்சான். அப்படித்தான் ஒரு நாள் அந்த ரோஜா செடியில பூச்சி இருக்கிறத பார்த்தான் அந்த பையன். அதை பிடிச்சு அடிக்க பார்த்தான் அந்த பையன். ஆனா அந்த பூச்சி அவன் கையிலேயே கொட்டிடுச்சு. வலி தாங்க முடியாத அந்த பையன் தன்னோட தாத்தா கிட்ட போய் அதை சொன்னான். அந்த பூச்சியை பார்த்துட்டு தாத்தா சொன்னாரு, இது தேனி, இது பூவுல இருக்கிற தேனை எடுத்து சேமிச்சு வைக்கும், அது நல்லதுன்னு சொன்னாரு. உடனே அந்த பையன் ரோஜா தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பொட்டியை செஞ்சு வச்சான். அதுல நிறைய தேனீக்கள் வந்து வசிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச காலத்துல அந்த பொட்டியில நிறைய தேன் சேமிக்க ஆரம்பிச்சுது. அந்த தேனீக்கள் அளவுக்கு அதிகமான தேனீக்கள் அந்த கிராமத்துல இருக்க எல்லா செடிகளிலையும் தேன் எடுக்க போச்சுங்க. அப்ப அங்க இருந்த குழந்தைகளை சிலரை கொட்டிடுச்சு. அதனால கோபமான கிராமத்துக்காரங்க அந்த தாத்தா கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அப்பதான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் வர ஆரம்பிச்சுது. காட்டுல இருக்கிற மூலிகைகளை வச்சு பார்த்தும் யாருக்குமே குணமாகவே இல்லை. நோய் வர ஆரம்பிச்சதும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க யாருமே வேட்டைக்கு சரியா போகல. அதனால அந்த ஊர்ல எல்லா வீட்டிலையும் பசி பட்டினி இருந்துச்சு. இதை கேட்ட அந்த பையனுக்கு மூலிகை மருந்தோடு தேன் கலந்து தன்னோட கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் வைத்தியம் செய்ய பயன்படும்னு நினைச்சான். அந்த தேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தன்னோட தாத்தா கிட்ட கொடுத்தான். அதை எடுத்து மருந்தோட கலக்கி கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியம் செஞ்சாரு அந்த தாத்தா. தேன் கலந்த மூலிகை மருந்து அந்த கிராமத்துல இருந்தவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுத்துச்சு. அதனால எல்லாரும் உடல் குணமாயி மறுபடியும் காட்டுக்கு வேட்டையாட போனாங்க. அவசரப்பட்டு அந்த தாத்தா கிட்ட எல்லாரும் சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால அந்த தாத்தா கிட்ட எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.